ஒரு ஊரின் அழகிய கிராமம். அந்த கிராமத்தின் ஒரு தாமரக் குளம் இருந்தது. அடைந்து வளர்ந்த ஒரு ஆலமரமும் அம்மரத்தடியின் ஒரு விநாயகர் சிலையும் இருந்தது. அச்சிலை அருகில் ஒரு சிறிய படிக்கற்களாக இருந்த கிராம மக்கள் பலரும் அடிக்கடி அங்கு வந்து மக்கள் விநாயகருக்கு மாலை தூவி பூஜை செய்து சிலை அருகிலுள்ள படிக்கற்கள் மீதான தேங்காவை உடைத்து தங்கள் வேண்டுதலுக்காக விநாயகா என்று அழைத்திடுவேன், வினையாவும் அழித்திடுவாய், ஆனமுகனே என்று அழைத்திடுவேன், அருளே என்று அளித்திடுவாய் என்று வேண்டுதலை நிறைவேற்றி வந்தனர். படிக்கட்டு தொடர்ந்து கண்டு வந்தபோது விநாயகர் சிலை மீது பொறாமை வந்தது. ஒரு நாள் சிலையோடு, நானும் ஒரு பாறாங்கல், நீயும் ஒரு பாறாங்கால் செய்யப்பட்டிருக்கிறாய். ஆனால் மக்கள் என்னை உதாசீனப்படுத்தி தேங்காவை என் படிக்கட்டின் மீது உடைத்து ஒடுங்கி வருகிறார்கள். ஆனால் உன்னை வணங்குகிறார்கள். இது என்ன நியாயமா என்று கேட்டது. விநாயகர் சிலை சொன்னது, நானும் உனக்கு முன்பு உருவமில்லாத பாறாங்கல்லாகத்தான் இருந்தேன். எனக்கு ஒரு சிற்பி உருவம் கொடுத்து வழித்தாங்கி கடவுளாய் மாற்றினேன் என்றார். உளித்தாங்கும் கற்கள்தான் மண் மீது சிலையாகும். வழித்தாங்கும் உள்ளம்தான் நிலையான சுகம் காணும்